இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்பா எபிரேயர் புத்தகத்திலே இந்த 9வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும் போது தேவரீர் நம்முடைய வெளிப்பாடுகள் தாரும் உடைய பரிசுத்த ஆவியானதாமே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா, மனிதரால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. உடைய பரிசுத்த மட்டுமே எங்களுக்கு வெளிச்சம் காட்டி காரியங்களை வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொரு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் தேவன் உங்களை நிரப்புவாராக. அதாவது முதலாவது ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி ஒன்றை தேவன் மோசையிடம் சொல்லி அதை அந்த இஸ்ரவேல் பாளையத்துல அதை உருவாக்கும்படி அவர் சொன்னார். அது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதலாவது ஆசரிப்பு கூடாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 வகையாக பிரிக்கப்பட்டது. அதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் யாராவது வாசிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. இதுல உங்களுக்கு ஒரு வரைபடம் காட்டப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது போட்டு கிழக்கு அப்படின்னு ஒரு இது காட்டியிருக்குது. அது கிழக்கு நோக்கி தான் அந்த என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர் தேவனை நோக்கி பார்க்கும்படி அப்படியாக அமைக்கப்பட்டிருந்தது. முதலாவது அதுக்கு சுத்தி ஒரு வேலி அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு முதலாவது ஒண்ணு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்குது பாக்குறோம். அது என்னன்னு கிளியரா தெரியல, பட் அதான் பலிபீடம். அடுத்ததாக அடுத்ததாக இருக்கிறது அந்த வெண்கலத்திலான அந்த பேசின், அதுல தண்ணீர் வச்சிருப்பாங்க, கழுவி சுத்திகரிப்பதற்காக அதுல வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததுலதான் இந்த பகுதியில தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்வார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்துலதான் சாதாரண யார் வேண்டுமானாலும் தங்களுடைய பலி செலுத்த போகிறவர்கள், மற்ற மக்கள் இறைவனை வணங்க போகிறவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல தினமும் லேவியரும் ஆசாரியர்களும் அங்க என்ன செய்வாங்க, பணிவிடை செய்வார். பலிகளை செலுத்தி தேவனுடைய ஆராதனையை அங்கே நடத்துவார்கள். மக்களுக்காக என்ன செய்வாங்க, வேண்டிக் கொள்வார்கள். அடுத்ததா முதலாவது இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைதான் போகலாம். ஆனா அவன் என்ன செய்யணும், ஒரு பலி செலுத்தி ஆட்டின் ரத்தத்தோடு கூட தான் அது உள்ள என்ன செய்யணும், போகணும். தனக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் அந்த ஒரு பலி செலுத்தி அந்த ரத்தத்தோடு தான் உள்ள போகணும். அதான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். இதுல போடப்பட்டிருக்குது 2ஆம் வசனத்துல, இப்படி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேசையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு இருக்கும், அடுத்ததுல ஒரு மேசை இருக்கும், அதுல தேவ சமூகத்து அப்பங்கள். அத வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய, அந்த அப்பத்தை அவங்க தயார் பண்ணி அதுல ஆண்டவர் சொன்ன முறைப்படிதான் அதை தயாரிக்கணும். தயாரிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதை வைப்பாங்க. அது பரிசுத்த ஸ்தலம். இது ஆசாரியர்கள் பணி செய்வார்கள், அவருக்கு உதவியாக லேவியர் இருப்பார்கள். 2ஆம் தரைக்குள்ளதான் மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த கூடாரம். அது முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பொன்னால் செய்த தூப கலசம். அதாவது ஒரு வாசனை திரவியங்களோடு தான் புகை, இன்சென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சாம்பிராணி இதெல்லாம் போய்க்கிறாங்களா, அதே மாதிரி ஆண்டோர் சொன்ன முறைமையின்படியே தயாரிக்கப்பட்ட அந்த சாம்பிராணி புகையை போடுறதுக்காக பொன்னால் செய்த ஒரு தூப கலசம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பொற்தகடால் மூடப்பட்ட உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கும். உடன்படிக்கை பெட்டி நமக்கு தெரியும், தேவனுடைய அந்த உடன்படிக்கை எல்லாம் இந்த கற்பலகைகள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும்
அதாவது மன்னாவை கொஞ்சம் எடுத்து வை மக்களுக்கு காட்டுறதுக்காக சொல்லி நினைவுக்காக சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அந்த பாத்திரத்துல மன்னா வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆரோனுடைய குளிர்த்தது என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். ஏன்னா மற்ற கோளை யார் உண்மையானவன் சொல்லும் போது ஒரு இரவிலே வைத்து அடுத்த நாள் பார்க்கும்போது மற்ற கோள்கள்லாம் ஒன்றாகல. ஆனா ஆரோனுடைய தொழித்த கோல் என்ன செய்யாது, துளித்து அதுல என்ன பூ பூத்து காய் காய்த்துட்டு இருந்தது. அந்த துளித்த கோலும் என்ன செய்யப்பட்டது, அதுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அதுல கற்பலகைகளும் அதுல என்ன செய்து இருந்தது. 5வது வசனத்துல அங்க அந்த 5வது வசனம் வாசிங்க. அதற்கு மேலே மகிமை கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 குத்து விளக்கு இருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அப்போ வெளியே இந்த பக்கத்துல வெளியே இருக்கிறதுல நேச்சுரல் லைட் இருக்கும். இங்க மற்ற எல்லாம் மேலெல்லாம் மூடப்பட்டிருக்கும். இதுல நமக்கு தெரியறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் முழுதுமா என்ன செய்யப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும். அப்போ அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் இருக்கும். மகாபரிசுத்த ஸ்தலத்துல படத்துல இவர் ஜெபம் பண்ணும் போது சாலமோ கார் இருள் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். கார் இருட்டுலதான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரே வெளிச்சமா இருக்கனால அது எங்க இருக்குது, அது அங்க நேச்சுரல் லைட் கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் மட்டும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல காணப்படும். அந்த 5வது வசனத்துல அதுக்கு மேல உள்ள மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் சேராபீன்கள்னா ஏஞ்சல்ஸ், ஒரு விதமான ஏஞ்சல்ஸ். அவங்க ஆனா கேருபீன்னா யாரு, சேராபீன்னா யாருன்னு தெரியாது. பட் அவங்க ஏஞ்சல்ஸ். அந்த 2 ஏஞ்சல்ஸை வச்சு அதை அந்த பெட்டிக்கு மேல அதை மூடுறது மாதிரி அந்த செட்டைகளால மூடுறது போல அது காணப்பட்டது. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை பற்றி ரொம்ப விளக்கமா அந்த இடத்துல என்ன செய்யப்படல, சொல்லப்படல. 6வது வசனம் வாசிங்க. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இதுல 5ஆம் அதிகாரத்துல கிருபாசனம் என்று சொல்லப்பட்டது. கிருபாசனம் என்பது அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கிற அந்த மூடி, அது முழுதும் தங்கத்தால் மூடப்பட்டோம். அதுதான் கிருபாசனம் என்று பெயர். இந்த மூடிக்கு தான் கிருபாசனம் என்று பெயர். அதுதான் மேல என்ன இருக்குது, அந்த கேருபீன்கள் அவைகளை மூடி மறைத்து கொண்டு அதை மகிமையை மறைப்பது போல அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த 2 கேருபீன்கள் அங்க வைக்கப்பட்டிருக்குது. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்துல நித்தமும் பிரவேசிப்பார். இங்க மற்ற யாரும் போகக்கூடாது, ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன செய்யலாம், போகலாம். இப்போவும் என்ன செய்யறாங்க, அதே முறையை பின்பற்றுறாங்க. ஒரு ஆல்டர்னு வச்சாங்க, வேற யாரும் போகக்கூடாது, பாஸ்டர் மட்டும்தான் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுல ஆசாரியர்கள் தினமும் என்ன செய்து கொண்டு ஜனங்களுக்காக பலிகளை அங்க செலுத்துவார். 7வது வசனம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த 2வது கூடாரம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுல வேற யாரும் போகக்கூடாது. அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியன் மட்டும் இரத்தத்தோடு போகணும். அது தனக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் செலுத்தப்பட்ட ஒரு பலியாக அந்த இரத்தத்தோடு கூட தான் ஆண்டவருடைய சமூகத்துல இங்கே பிரவேசிப்பார்கள். அடுத்த வசனம் 8. அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த முதலாம் கூடாரத்துல கூட பிரவேசிப்பதற்கு என்ன கிடையாது, உத்தரவு கிடையாது, அனுமதி கிடையாது. மகாபரிசுத்த ஸ்தலத்துல யாரும் போக முடியாது. இப்போ இந்த கூடாரம் இருக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரித்த போது அந்த திரைச்சல என்ன செய்யுது, 2ஆக கிழிந்து, கீழே இருந்து கிழியல, மேலே இருந்து கிழிச்சு. ஒருவேளை கீழே இருந்து கிழிச்சா யாராவது கிழிச்சிருக்கலாம் மனிதன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவனே கிழித்ததுனால அங்க இருந்து அவர் என்ன செய்தார், கிழித்தார். எதுக்காகனா இப்போ டைரக்டா நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரோடு கூட
பேசுவதற்கு முடிகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தனால, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவ பலியாக மரித்ததுனால இன்னைக்கு அந்த கூடாரங்களெல்லாம் என்னாச்சாயிடுச்சு, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இன்னைக்கு நீக்கப்பட்டது. நம்ம எப்ப வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், கிருபாசன தண்டையில வரலாம். எப்பொழுது வேண்டாலும் தேவனுடைய சமூகத்தை நம்ம விண்ணப்பம் பண்ணலாம். அந்த கிருபையை நம்ம யார் மூலம் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். 9வது வசனம் 10வது வசனம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. அப்ப அந்த கூடாரம் இக்காலத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வர காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிற மனசாட்சி பூரணப்படுத்தக்கூடாதவைகளாகும். அவங்க அங்க போய் அந்த தேவாலயத்துல போய் பலி செலுத்தி வந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, ஒரு சமாதானம் கிடைக்கல, பாவம் மன்னிக்கப்பட்ட என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கிடைக்கல, ஒரு நம்பிக்கை உண்டாகல. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது. எப்ப வேணாலும் தேவனோடு கூட நம்ம பேசக்கூடிய அப்படி கிருபையை பெறக்கூடிய காலம் இருக்கிறது. ஆனா இந்த செலுத்தப்பட்ட காணிக்கை பலிகளினாலே அவருடைய மனசுல என்ன கிடைக்கல, ஒரு திருப்தி கிடைக்கல. அவருடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு எடுத்த சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. சீர்திருத்தம் காலம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து வந்த கிருபையின் காலம் தான் சீர்திருத்தின் காலம். இந்த காலம் வர்ற வரைக்கும் இப்படிப்பட்ட பலிகள், செலுத்தப்பட்ட பலிகள், பலவிதமான போஜன பானங்களை செலுத்துறது, இந்த முறைகள் எல்லாம் என்ன செய்யும், அது வரைக்கும் நிறைவேறி வந்தது. 11வது வசனம் 12வது வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவானவர், கிறிஸ்துனா மேசியா, வரப்போகிறவர். அவர் வரப்போகிற நன்மைக்குரியவர். இந்த உலகத்துல பல குறைவுகள் இருக்கலாம், ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், சில குறைவுகளோடு, சுவீனங்களோடு, பலகீனங்களோடு, வேதனைகளோடு, வருத்தங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது. வரப்போகிற நன்மை என்னன்னு சொன்னா ஒன்னே விடுதான், பரலோகம் தான். அதுக்குரிய பிரதான ஆசாரியர் அவர் இயேசு கிறிஸ்து. அதற்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, இவங்களை போல அந்த ஒரு கூடாரம் அமைத்து அதுல இயேசு கிறிஸ்தன செய்யல, அங்க பிரதான ஆசாரியராய் அவர் இல்லை. அவர் அதற்கு பதிலாக வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவளுடைய ரத்தத்தினாலே அல்ல. இவர் ஆடுகளை பலி செலுத்தி அதனால என்ன செய்யல, ஒரு நித்திய பலியை உருவாக்கவில்லை. நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பாவ பலியாக தம்மை அர்ப்பணித்து எங்க வந்துட்டாரு, டைரக்டா இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்துக்கு வந்துட்டார். அங்கிருந்து பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். ஒரு நித்திய மீட்பை நமக்கு என்ன செய்தார், உருவாக்கி விட்டார். 13, 14. அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கும் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். காளை வெள்ளாட்டுக்கடா
இதோட ரத்தத்தை அந்த பலிபீடத்துல எல்லா இடத்துலயும் தெளிப்பாங்க. பாவ பாவ சுத்திகரிப்பு உண்டாவதற்காக, பாவ நிவர்த்தி உண்டாவதற்காக அதை செய்வார்கள். அவைகளும் அடுத்தது தீட்டுப்பட்டாங்கன்னா அவங்க மேல என்ன பண்ணுவாங்கன்னா, கடாக்களை எரிக்கிறாங்க இல்லையா, சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. அந்த தகன பலியினால் உண்டாகுத அந்த சாம்பலை தூக்கி அந்த தீட்டுப்பட்டவர்கள் மேல என்ன செய்வாங்க, தெளிப்பாங்க, போடுவாங்க. இவையில் அவளுக்கு பரிசுத்தம் உண்டாக்குமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த காளை வெள்ளாட்டுக்குடைய ரத்தம், கிடாரின் சாம்பல், இவைகள் சுத்திகரிப்பை உண்டாக்கும் என்று சொல்லுவோமானால் அதைவிட மிக சிறந்ததாக இவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது. மனசாட்சி, நம்ம பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் இந்த மனசாட்சியோட சொல்லிட்டே இருக்கு, நீ இப்படி செய்தவன் தானே, இப்படி செய்தவ தானே, இப்படிலாம் பண்ணியே, இந்த பொருளை எடுத்தே, அந்த பொருளை எடுத்தே, அவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணி, அப்படி இப்படின்னு நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவருடைய இயேசுகிற ரத்தத்தை நம்ம நம்பி விசுவாசித்து வரும்போது நம்முடைய மனசாட்சி அதை என்ன செய்யுச்சு, அந்த சித்த கிரியைகள் இந்த சித்த கிரியைகள், தவறான பாவங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டது. எவ்வளவு நிச்சயம், அப்படி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு பிளாட்டு கூட இல்லாம நம்முடைய இதயத்தை என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்து சுத்திகரித்து விட்டது. இப்பொழுது நம்ம அவரை வேண்டிக் கொள்ளும்போது சுத்திகரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. 15 15 ஆக முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அடுத்தது படிக்குவாப்பா. வேண்டாம், இது 2வது உடன்படிக்கை. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கை, 2ஆம் உடன்படிக்கை, இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. இப்போ முதல்ல தேவன் மனிதரோடு என்ன செய்தார், ஆதாம் ஏவாளோடு ஆதாமோடு உடன்படிக்கை படுகிறார். நான் அந்த ஆதாமனை சேர்ந்த உடன்படிக்கை இருக்கவில்லை, அவன் மீறிவிட்டான், மீறி பாவத்தை அவன் செய்தான். அதே போல எல்லா மனிதர்களும் என்ன செய்தாங்க, அந்த முதலாம் உடன்படிக்கையில பாவம் செய்தார். ஆனால் அதை நீக்கும் பொருட்டு, நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து நமக்காக மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், பக்கத்துல உள்ளவங்களா இருக்கலாம், நம்முடைய பெற்றோரா இருக்கலாம், நம்ம சபைக்கு ரெகுலரா வர்றவங்களா இருக்கலாம். ஆனா பலர் அழைக்கப்படும். எதுக்காக நம்மளை அழைத்தார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், அது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. எப்படி தாயின் வயிற்றுல இருக்கும்போது, ரெபேக்காவோட வயிற்றுல இருக்கும் போதே யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்றார். அதே போலதான் தாயின் வயிற்றிலேயே நம்மை கண்டு கொண்டார், இந்த கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம், நமக்கு ஏன் இந்த பாக்கியம் கிடைத்தது சொல்லி சொல்ல முடியாது. ஒருவேளை பழைய துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், நாம் இயேசுவை ஏன் பின்பற்றினோம் என்ற எண்ணெல்லாம் வரும். ஆனா ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொண்டிருக்கு. நித்திய சுதந்திரம். இந்த சுதந்திரத்துல என்னெல்லாம், எவ்வளவு சொத்து நம்ம பேர்ல இருக்கலாம், பேங்க்ல பணம் இருக்கலாம், எல்லா சுதந்திரத்தையும் ஒரு நாள் இழந்து விடுவோம். இறக்கும் போது எல்லாத்தையும், கையில ஒரு சின்ன மோதிரம் இருந்தா கூட என்ன செய்வாங்க, கட்டிடும். ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஒருத்தர் அடிக்கடி அதை சொல்லுவார், எல்லாரும் என்ன செய்தாங்க, காதுல இருக்கு ரொம்ப சின்ன தோடு ஒன்று இருந்துச்சா, அதை கழட்டி பார்த்தாங்களா, கழட்ட முடியலையா. ஒருத்தர் கத்தி எடுத்து என்ன செய்தார், அந்த காதை அப்படியே கட் பண்ணி என்ன செய்தாராம், சின்ன தங்கம் கூட என்ன செய்தாங்க. சின்ன பிள்ளை தானே,
போனா போட்டோம், 1 கிராம் தான் இருக்கு, அல்ல 2 கிராம் தான் இருக்கு, போனா போகுதுன்னு விட மாட்டான். எல்லா சுதந்திரமும் இது நிலையான சுதந்திரம் நமக்கு கிடையாது. நிலையான சுதந்திரம் பரலோகத்துல தான். அதை அடைந்து கொள்வதற்கு அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரா? மீடியேட்டர். ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவனுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார். 16-17 வருஷங்க. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்போ ஒருத்தன் மரண சாசனம்ங்கிறது உயிர் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உயிர் எழுதுறது. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயிர்லாம் எழுதி வைக்கிறார். அவனுக்கு அந்த சொத்து, 2வது மகனுக்கு இந்த சொத்து, மகளுக்கு இந்த சொத்து, அவனுக்கு இந்த வீடுலாம் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு. அவன் போயிட்டு உரிமை கொண்டாட முடியாது அப்பா சாகிற வரைக்கும். செத்த பிறகுதான் என்ன ஆகும்? அது அவர்களுக்கு உரிமையாகும். அது வரைக்கும் அவங்க உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா அந்த சாசனத்தை உயிரை எழுதினவன் மரித்த பிறகுதான் அதற்கு பலன் உண்டு. 18, 19, 20 வாசிங்க. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். அப்போ அந்த காலத்திலையும் ரத்தம் இல்லாமல் என்ன செய்யப்படல, ஒண்ணும் சுத்திகரிக்கப்படல. அப்போ மோசே நியாய பிரமாணத்தை மக்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணாராம்? இந்த காளை, வெள்ளாட்டுக்கடா இது ரத்தத்தை தண்ணீரோடு கலந்து சிவப்பான ஆட்டு மயிரோடும், ஆட்டுத்தோல், ஈசோப்புங்கிறது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அது சோறுகள்ல வளரக்கூடிய ஒரு பூஞ்சனம் மாதிரி சோறுல வளருது. அதுதான் அதை அன்றைக்கு என்ன செய்தாங்க, ஸ்பாஞ்சு மாதிரி அதை தொட்டுட்டு அதை என்ன செய்யறது, தெளிக்கிறது. இந்த ஈசோப்புலாம் நமக்கு ஞாபகம் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு காடியை கூட இதுலதான் கொடுக்குறாங்க. அந்த ஈசோப்புல தான் ஒருத்தன் மாட்டி கடல் காளான எடுத்து என்ன செய்யறான், கொடுக்குறான்னு பாக்க. அது ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதுல இந்த காடியில முழுக்கணும்னா அது எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதப்புறம் என்ன செய்யலாம், உறிஞ்சு குடிக்கலாங்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்தலாம். அதே போலதான் ஈசோப்பு கண்டுக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பொருட்கள் மேலும் பலிபீடத்தின் மேலும் அதை என்ன செய்வாங்க, தெளிப்பாங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கும் ரத்தம் இதுவே சொன்னா. இப்போ நமக்கு கம்யூனியன் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம். அது இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்ல, ரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கை. ரத்தத்தோடு அது ஐக்கியமாயிருக்கிறது. ஒரு ஐக்கியமான உண்டு. அது இரத்தமாக நம்பி என்ன செய்யறோம், அது இரத்தமாக மாற்றப்படுவதில்லை. ஆனா அதை இரத்தமாக அதை நினைவு கூறுவதற்காக என்ன செய்யறோம், இந்த காலம் நாம் என்ன செய்யறோம், திருவிருந்துல கலந்து கொடுக்கும். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். அப்போ எல்லா கூடாரத்தில் உள்ள எல்லா பனிமூட்டுகள் மேலும் பலிபீடத்தில் உள்ள எல்லாத்தின் மேலும் அதை என்ன செய்வார்கள், தெளிப்பார்கள். எல்லாமே என்ன செய்யப்படும், ரத்தத்தினால சுத்திகரிக்கும். இந்த காலத்துல ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஏதாவது ரத்தம் சிந்தப்படும். அதனாலதான் இன்றைக்கு உலகத்தின் மக்கள் அனைவருக்காகவும், இறந்து போனவர்களுக்காகவும், இப்பொழுது இருப்பவர்களுக்காகவும், இனி வரப்போகிறவர்களுக்காகவும் என்ன செய்யப்படுது, இந்த ரத்தம் சிந்தப்படுது. யாரெல்லாம் அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அப்பொழுது அவளுக்கு என்ன உண்டாகுது, இந்த பாவம் மன்னிப்பு கிடைக்குது. பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது, ரட்சிப்பும் கிடைக்கிறது.
23வது வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷ பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இப்போ அந்த பரலோக சாயல்படியே என்ன செய்யப்படுது? அன்றைக்கு அந்த கூடாரம் அமைக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அன்றைக்கு அமைக்கப்பட்டது. அது எதனால் சுத்திகரிக்கப்பட்டது? வெள்ளாட்டு கடை ரத்தம் அல்லது ஒரு கடாரி வெட்டப்பட்டு அந்த சிந்தப்பட்ட இளம் காளை வெட்டப்பட்டது, அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை தடிக்கும் போது அங்க பாவ மன்னிப்பு உண்டாச்சு, அசுத்தி. அதை விட ஆனா பரலோகத்தில் உள்ள அந்த பரிசுத்த ஸ்தலம் எதனால சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கும்போது இவையுடைய விசேஷித்த பலி. அந்த விசேஷ பலிதான் யாரு? இயேசு கிறிஸ்து. 24வது வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். மெய்யான பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அதற்கு அடையாளமாய் கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசித்திருக்கிறார். அங்க பரிசுத்த ஸ்தலத்துல யாரை பார்ப்போம்? அங்க முன்னாடி மகா பிரதான ஆசாரி மட்டுமே போக முடியும். இப்ப அதற்கு பதிலாக இயேசுக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சொந்த ரத்தத்தை பலியாக செலுத்தினாலே அவர் நேரடியாக எங்க இருக்கிறார்? இப்போ பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? நமக்காக அப்படிங்கிறது முக்கியம். நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி இயேசு கிறிஸ்து போய் அங்க ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்தினவர் தொடர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு இந்த பரலோகத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். 25, 26. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பிரதான ஆசாரியர் அந்நிய ரத்தத்தை செலுத்துறதுக்காக, அந்நிய ரத்தம் என்பது ஆடு கடாரி அதனுடைய ரத்தத்தை செலுத்துறதுக்காக வருஷந்தோறும் போவார், உள்ள பிரவேசிப்பார். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அநேக தரம் என்ன செய்ய வேண்டியதில்லை, உள்ளே செல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் ஒரே தரம் பலியிட்டது. அவருடைய பலியே என்ன செய்யுது? நிரந்தரமான ஒரு பலி, நித்திய பலியாக அது இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? உலகத்துல பல நேரங்களில் தேவன் என்ன செய்யப்படுற இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டியதாய் இருந்திருக்கும். நான் ஒரே தரம் தம்மை பலியிட்டதினாலே பாவங்கள் நீக்கும் பொருட்டு இப்போ கடைசி காலத்தில் என்ன செய்தார்? ஒரே தரம் தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அந்தையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்புடையதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரே தரம் மரிப்பதும் அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்புடையதும் மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமத்தி தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தார். அதுக்காக ஒரே தரம் என்ன செய்தார்? பலியிடப்பட்டார். அதே போல அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கு எப்பொழுது வருவார்? ரொம்ப துன்பம் வேதனை வந்து ஆண்டவரே நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா எப்பொழுது நாம காத்து கொண்டிருக்கோம்? எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? இன்றைக்கு இரவு வருவீரா? நாளைக்கு காலையில வருவீரா? நாளைக்கு நைட் வந்துடுவீங்களா? சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
அநேகருடைய பாவங்களை சுமத்திருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும். இதான் நித்திய ரட்சிப்பு. அதுக்கு பிறகு என்ன கிடையாது? பாவம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, சோகம் இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே இல்லாத நிரந்தரமான ஒரு ரட்சிப்புக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? பிரவேசிக்க போகிறோம். நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்ய போறார்? கொடுக்க போகிறார். உலகத்து ஆசீர்வாதங்களுக்காக நம்பிய அதே சார்ந்து கொண்டு வாழாம என் அப்பா ஒரு நாள் வரப்போகிறார், என்னை அழைத்து செல்ல போகிறார், நான் அவருக்காக காத்திருப்பேன், அவருக்காக ஆயத்தமாய் இருப்பேன் என்று சொல்லி 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தது போல நாம் என்ன செய்வோம்? ஆயத்தமா இருப்போம். ஆண்டோட வருகை சமீபமா இருக்கிறது. வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும். எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய், ஆவிக்கேற்ற பலிகளை அவர்கள் செலுத்தி கொண்டு சுத்தரித்து கொண்டு அந்த வருகைக்கு நாம் காத்திருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த கிருபை நாடுக்காக ஸ்தோத்திரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்து ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் இருக்கிற அதிகாரங்களையும் நாங்கள் சீக்கிரமாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க நல்ல வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே. நீங்கள் கருத்தாங்கப்பா, நீங்கள் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்து கேட்கிறோம். எல்லா இக்கட்டுகளுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும், எல்லா ஆபத்துகள் விபத்துகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். உடைய கரம் எப்போது எங்களோடு கூட நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், குடும்பத்தின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருந்தால் பேரப்பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிருபையாய் ஆசீர்வதி வழிநடத்தும். இந்த இரவில் நீர் எங்களோடு கூட இருங்கத்தாவே, இந்த பகல் முழுவதும் நீர் எங்களோடு கூட நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையெல்லாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.